வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். செப்பாங் டெங்கில் தாமான் பெர்மத்தா வீடமைப்பு திட்டத்தின் வெற்றி மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் இணைந்து செயல்படுவதின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. தாமான் பெர்மத்தா அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் சரியான வசதிகள் இல்லாமல் பல இன்னல்களை எதிர்கொண்டிருந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு முதல் கட்ட தீர்வாக சிலைங்கூரில் 2008ஆம் ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றிய பக்கத்தன் ராயாட் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்ந்து வசிப்பதற்கேற்றது அல்ல என பிரகடனப்படுத்தியது. தற்போது 30 ஏக்கர் கொண்ட புதிய இடத்தில் சுமார் 2 லட்சம் வெள்ளிக்கு மேல் மதிப்புள்ள தரை வீடுகள் அக்குடியிருப்பு வாசிகளுக்கு வழங்க தயாராக உள்ளன. கடந்த 20 ஆண்டுகளாக சந்தித்த சவால்களுக்கு பரிசாக 400க்கும் மேற்பட்ட பாட்டாளி குடும்பங்கள் தங்களுக்கான புதிய வீட்டை விரைவில் பெறுவர் என அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊராட்சித்துறை துணை அமைச்சருமான டாக்டர் ஐமன் அதிரா சபு கூறினார். மக்களின் நலனே மாநில அரசின் முதன்மை இலக்காகும் என்ற அடிப்படையில் சிலைங்கர் அரசின் உதவி திட்டங்களும் அதன் முன்னேற்பாடுகளும் இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படும் என சிலைங்கர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷரீப் தெரிவித்தார். சமய வழிபாட்டு தலங்களும் மற்றும் தாய்மொழி பள்ளிகள் உட்பட சமூகத்தின் அனைத்து நிலையிலான மக்களுக்கும் வழங்கி வரும் உதவிகள் இதற்கு சான்றாகும் என்று அவர் சொன்னார். மேலும் மலேசியாவில் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலங்களை வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கும் ஒரே மாநிலம் சிலைங்கர் தான் என்றார் அவர். இரவின் மீது நம்பிக்கை வைத்தல் என்ற ருக்குநகர கோட்பாட்டிற்கு ஏற்ப பள்ளி வாசல்கள், இந்து பௌத்த ஆலயங்கள் மற்றும் தேவாலயங்கள் முறையாக பாதுகாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இவ்வாண்டு ஆலயங்களுக்கான முதல் கட்ட மானியத்திற்கு உடனே விண்ணப்பிக்குமாறு சிலைங்கர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் லிமாஸ் தலைவருமான வி பப்பாரைடு கேட்டுக்கொண்டார். இம்மானியத்தை பெற ஜனவரி 31ஆம் தேதிக்குள் ஆலயங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றார் அவர். லிமாஸ் எனப்படும் பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தாவோ சமய செயற்குழுவின் 2025ஆம் ஆண்டு மானியத்திற்கான முதல் கட்ட விண்ணப்பங்கள் இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக அவர் சொன்னார்.